வணக்கம், நான் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த ஊருக்கு வந்துருக்கோம், கும்பகோணத்தில் இருக்கும். கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தீபாவளி பலகாரம் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். முறுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து வீட்டில் பச்சை அரிசி புழுங்கரிசி வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த தீபாவளிக்கு வந்து பட்சணங்கள் செய்கிறதுல வந்து பூங்கார் அரிசி முறுக்கு செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக ஏன் பூங்கார் எடுத்துருக்கோம்னா அது பாரம்பரிய அரிசி. ஏன் இப்படி பண்ணுறாங்க? இதில் இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ், அந்த டேஸ்ட்டு, அந்த கலர், இது எல்லாமே எக்ஸலண்ட். அதில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இந்த அரிசி வந்து பர்டிகுலராக வந்து பெண்கள் சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு நல்லது சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் பெண்களுக்கு ரொம்ப ஏற்ற விஷயமா இருக்குது. இந்த மாதவிடாய் காலத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மற்றபடி பெண்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நாள் பட அவங்க சாப்பிட அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து செய்தியாக இருக்குது. ரியலி ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர போகிறாங்கன்னா திரு சக்தி கிருஷ்ணன் சார் தான். இந்த தீபாவளிக்கு நம்ம அதை குறிப்பாக நம்ம எடுத்துருக்கிறது நோக்கமே வந்து பாரம்பரிய அரிசி. ரெண்டாவது விஷயம், மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இதை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணிடுவோம். அவர்கிட்ட போயிட்டு இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ரெசிபிகள் ஷேர் பண்ணியிருக்காரு. வாங்க போலாமா? சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த தீபாவளிக்கு வந்து நம்ம வந்து ஸ்ரீ விநாயகா கேட்டரிங்கில் வந்து ஏகப்பட்ட ரெசிபிகள் நீங்கள் பண்ணுறீங்க. லாஸ்ட் டைம் வந்து லட்டு வந்து எனக்கு வந்து பண்ணி காமிச்சிங்க. அந்த லட்டு வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற லட்டு இல்லாமல் நீங்கள் ஒரு தனி முக்கியத்துவம், அதாவது பெருமாள் கோயிலில் பண்ணுற அந்த லட்டு வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம் நம்ம ஷேர் பண்ணோம். அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவல். அது இன்னும் எனக்கு இன்னும் ஒரு லட்டு கிடைக்குமா அப்படி தான் என் ஃபீல் இருக்குது. இப்போது இன்றைக்கி வந்து அதே மாதிரி இன்றைக்கி தீபாவளி பலகாரம் இன்னொன்று பண்ணலாம், முறுக்கு பண்ணலாம் சொல்லி சொன்னீங்க. நான் சொன்னேன் முறுக்கு நான் பண்ணியாச்சு சார், வேண்டாம் நிறைய முறுக்கு பண்ணுறதுன்னு. இல்லை சார், இந்த முறுக்கு நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆணித்தரமாக சொல்லி சொன்னீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற முறுக்கு வந்து என்னன்னாக்கா பூங்கார் அரிசியில் பண்ணக்கூடிய முறுக்கை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாரம்பரிய அரிசி வகையை சேர்ந்தது அந்த பூங்கார் அரிசி. அது பார்க்குறதுக்கு வந்து சிவப்பாக இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. பாரம்பரிய அரிசியில் வந்து நம்ம பண்ணுற இந்த நொறுக்கு தண்ணி எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் அதிர்ஷ்டம் பண்ணலாம், முறுக்கு பண்ணலாம், தட்டை பண்ணலாம், சீடை பண்ணலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நிறையா பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி வந்து இந்த பூங்கார் அரிசி. இது தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல விளையுது. குறிப்பாக சார் உங்கள் மாவட்டத்தில் திருவண்ணாமலை, எங்கள் ஊர். ஆமாம், உங்கள் ஊர் சொன்ன உடனே சந்தோஷத்தை பார்த்தீங்களா? அவங்க ஊரில் விளையிற அரிசி நான் அங்கேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து இது ஒரு அதிகப்படியாக விளையுது அப்படிங்கிற விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருந்தது. இப்போ இந்த அரிசியில் நம்ம எப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அரிசியை வந்து ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடணும். ஓகே. இது வந்து நம்ம ஊற வச்சு கல்லை க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அதை நல்லா நைஸாக அரைச்சிட வேண்டியது. தேவைப்பட்டால் சளிச்சிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? அவசியம். இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் போடுற குவான்டிட்டி வேறு, உங்களுக்கு கொடுக்குற குவான்டிட்டி வேறு. 1 கிலோ பூங்கார் அரிசி, 150 கிராம் வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு, ஓமம் 1 டீஸ்பூன், எள்ளு 2 டீஸ்பூன், வெண்ணெய் 50 கிராம், உப்பு தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயில். எனக்கு அந்த உளுத்தம் பருப்பு அந்த வறுக்கிற பக்குவத்தையும் காமிச்சிருங்க. உளுத்தம் பருப்பு போட்டுருக்கோம். அடுப்பத்தை வைக்கணும். இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டோம் சார். ஆக்சுவலாக அந்த உளுத்தம் பருப்பு வறுக்கிற பக்குவங்கிறது அந்த ஒரு ப்ரௌனிஷ் வரணும். இந்த உளுத்தம் பருப்பு ஆக்சுவலாக நம்ம எதனால் இதில் ஆட் பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா, வெறும் அரிசி மட்டும் சேர்த்து நம்ம முறுக்கு பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா உடையும். அதில் வந்து ஒரு ஃபைபர் இது இருக்காது. அந்த கண்டென்ட் வந்து இந்த உளுந்து தான் உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஓகே, அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த உளுந்து வறுக்கும்போது அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைபர் கண்டென்ட் அதிலேருந்து காலி ஆகிடும். கம்மியாக வறுத்துட்டிங்கன்னா கொழகொழப்பாக இருக்கும், முறுக்கு செய்கிறதுக்கு வராது. ஓகே. அந்த சரியான பக்குவத்தில் அந்த உளுந்தை வறுத்து நீங்கள் அதில் சேர்க்கலன்னு சொன்னாக்கா நம்ம அந்த முறுக்கை என்ன நினச்சி செய்கிறோமோ அது வராது. இந்த உளுத்தம் பருப்பு எனக்கு வறுத்துட்டு காமிக்கிறீங்களா? அவசியம். என்ன பக்குவம்னு சொல்லிட்டு ஓகே. நல்லா வறுத்துட்டோம் சார். நம்ம தேவையான பக்குவத்துக்கு இதை நல்லா நீட்டாக வறுத்து. இதுதான் பக்குவம். ஆமாம் சார். சூடாக இருக்குது சார். சூடாக இருக்குது. இருந்தாலும் தொட்டுட்டீங்க அப்படி இல்லை. எனக்கு எப்பவுமே வந்து இது மாதிரி பண்ணும்போது கையில் தொட்டு பார்த்தா தான் எனக்கு அது ஒரு விஷயம் எனக்கு புரிய வரும். என்ன கொதிக்கும் போதுமா சார்? இவர் வந்து கோயம்புத்தூர் போக வேண்டிய ஆளுங்க, இங்கே வந்து இருக்காரு. கும்பகோணத்துல எனக்கு குசும்பு என்ன இருக்கான்னு தெரியல. காமிங்களேன்.
சரி இதுதான் கலர் பக்கம். ஓகே ஃபைன். இப்போ இந்த பக்கம் வந்துனே அந்த ஒரு வாசம் வர ஆரம்பிக்குது. வறுத்து முடிச்சிட்டோங்கிறதுக்கு அடையாளம் வந்து அந்த ஸ்மெல் வராது. ஓகே இப்போ மாற்றிடலாமா அதை? பிளேட்டில் மாற்றிடலாம் சார். ஸோ இதுதான் பக்குவம். எஸ் சார். ஒரு உளுத்தம் பருப்பு கூட கருப்பாக மாறல, எல்லாம் பக்காவாக வறுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு இந்த அரிசியும் உளுத்தம் பருப்பும் டேரெக்டாக மாவு மிஷினை கொடுத்து அரைச்சி வைப்போம். அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்க மாவு தான் இது. நம்ம நார்மலாக முறுக்குக்கு அரைக்கிற பக்கத்துலேயே அரைக்கணுமா? முடிஞ்ச வரையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறது முறுக்கு நல்லா. நம்ம நார்மலாக வீட்டில் மாவு அரைக்கிறது அந்த முறுக்கு மாவு அரைக்கிற பக்கம். இந்த மாவு வந்து நம்ம அந்த கரண்ட் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கிறோம். அரைச்சிருக்கோம். இதுதான் அந்த மாவோட பக்குவம். ஓகே. நம்ம இப்படி இது பண்ணோம்னா அந்த முறுக்கு மாவு நம்ம அரைக்கிறது இப்போ வந்து இந்த நேரம் சீசன் தான். நமக்கு பக்குவம் தெரியலன்னு சொன்னால் கூட அந்த மில்லில் போய் சொன்னோம்னாக்கா அவங்களுக்கே அந்த பக்குவம் தெரியும். நீட்டாக அரைச்சி சார் முறுக்குக்கு சார் நல்லா நைஸாக அரைச்சி கொடுங்கன்னு சொன்னாக்கா சரியாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ நான் ஒரு 2 கிலோ மாவு அரைச்சி வச்சுன்னா இன்றைக்கி வந்து 1/2 கிலோ தான் பண்ண முடியும். ஒரு 5 நாள் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ண முடியுமா? இது தாராளமாக பண்ணலாம் சார். மாவு கண்டென்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 3 மாதம் வரைக்கும் அது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ ஓமம் போட்டிருக்கேன். தண்ணி இல்லை உப்பு போடணுமா? ஆமாம் சார். போதுமா? அது ஒரு 2.5 டீஸ்பூன் போடலாம். சரி ஓகே. சரி ஓகே. இது நல்லா கலந்து சார். ஓகே. அடுத்தது நம்ம இதில் வெண்ணெய் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை நீ மிக்ஸ் பண்ணிடலா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வெண்ணெய்க்கு பதில் நெய் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம் சார். பண்ணலாம் சார். மிக்ஸ் பண்ணுங்க. பட் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம வந்து பதிஞ்சிருக்கோம். சரி ஓகே. ஓம தண்ணி ஊற்றலாமா? சார் ஓம தண்ணி அப்புறம் ஊற்றிக்கலாம். முதல்ல எள்ளு சேர்த்துலாம். சரி ஓகே. தான் எவ்வளோ போடுறோம்? இது ஒரு 2-3 டீஸ்பூன் போடலாம் சார். சேர்க்க நல்லா வாசம் நல்லா. ஓகே. அது ஒரு பரட்டை பரட்டிக்கலாம் சார். சரி ஓகே. அதே டைமில் எள்ளு அதிகமாக போட்டாலும் புளியும் போது வந்து உடையும் இல்லை முறுக்கு? கண்டிப்பாக உடையும். கண்டிப்பாக அங்கங்கே கட்டாகும்ல. இப்போ இந்த ஓம தண்ணியை வந்து இதில் சேர்க்குறோம் சார். ஓமம் உப்பு நம்ம போட்டு கலந்து வச்சுருக்கிறோம். அந்த தண்ணியை இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே டன். இப்போ நார்மல் முறுக்கு மாவு பேசுகிற பக்கம் அது? ஆமாம் சார். சரி ஓகே. தண்ணி ஒரு லிமிட்டில் ஊற்றிருக்கிறோம். இந்த தண்ணி போருமான்னு தெரியாது. நம்ம பிசைய நமக்கு அந்த கைக்கு பக்குவம் கிடைக்கும். தேவைன்னாக்கா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் முறுக்கு மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் தான் நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பக்குவத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அதே பக்குவமா இல்லை கெட்டியாக இருக்கா கொஞ்சம் லூஸாக இருக்கான்னு சொல்லி ஒரு கையில் கொடுக்கும்போது தான் தெரியும். உண்மை. ரைட்டா? கண்டிப்பாக தான். நாங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவா? நல்லா ஒருக்கு போடலாம் சார். இன்னொருக்கு போடலாம். இப்போ இந்த பூங்கார் அரிசின்னு சொன்னோம். அது புழுங்கல் அரிசியா பச்சரிசியாங்கிறத பற்றி நம்ம சொல்லலை. நல்ல விஷயம். நான் கூட கேட்கல. அது சொல்லுங்களேன். ஆமாம் இது பச்சரிசி தான் சார். பச்சரிசி தான். எனக்கு மாவு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகே சார். இந்த மாவு பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டில் எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் எலசாகவே இருக்குது. எலசுனா அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு பக்குவம் இருக்குது. ஏன்னா அப்போ புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசியோட தன்மை சார். தன்மை நம்மக்கிட்ட இருக்க கோல்டு வின்னரை ஊற்றியாச்சு. இந்த இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். உள்ள ஸ்டோரேஜில் இருக்கும். எடுத்து அந்த முறுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு மாவை போட்டு பிடிச்சிங்கன்னா சமயத்தில் கருப்பாக வரும். அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா உள்ளே வந்து இந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். இல்லை இது பித்தளை. இந்த பித்தளையாக இருந்தால் பச்சை பச்சையாக வரும். இதே இரும்பாக இருந்ததுன்னு சொன்னால் ஒரு மாதிரி கருப்பாக வரும். ஆமாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் முதல்ல மாவு வீணாக போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாவை போட்டு உள்ளே தொடச்சி எடுத்துட்டோம்னு சொன்னோம்னாக்கா அந்த அழுக்கு போயிடும். நல்ல ஐடியா. அப்படி பண்ண சரியாயிடுமா? நான் பண்ணதில்லை. ஓகே வெரி குட். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துட்டோம்னு சொன்னோம்னாக்கா அந்த ப்ராப்ளம் இருக்காது. சரி ஓகே. இப்போ நான் புரியலமா? புரியலாம். எனக்கு மணி 1:30 ஆயிடுச்சு. பசிக்குது வேறு. இப்போ நான் இது முன்னாடியே வந்து இந்த மாவெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சரி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயை தொட்டு இந்த ஓரத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரி ஓகே. அது மாதிரி பண்ணிக்கும்போது இந்த மாவு ஒட்டாமல் அடுத்தடுத்து நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே. அதுமாதிரி கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு எடுக்கும்போது ஒட்டாமல். கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சிட்டோம்னா இதில் அடியில் ஒட்டாது. ஈஸியாக வரும். இது ஒட்டாது. ரைட்.
இதெல்லாம் போடுறோம். ஆமாம் சார். சரி, ஃபஸ்ட்டு புளிஞ்சு கம்மி எப்படி பார்க்கலாம். ஓகே ஓகே, நல்லா வருது. எதுக்காக வந்து நான் புளிய சொல்கிறேன்னா, அது புளியும் போது ஈஸியாக இருக்கா மாவு இல்லையா டைட்டாக இருக்கா அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு தட்டி போடலாம். டன் போடலாமா? ஓகே. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என்ன பண்ணோம்னா ஒரு 4-5 தட்டு வச்சுப்போம். 4 தட்டு வச்சு கடன்னு போடுவோம். ஓகே ஃபைன், போடலாமா? போடலாமா? அவ்வளோதான். நாங்கள் நம்ம வீட்டில் எப்படி முறுக்கு புளிகிறோமோ அதே கான்செப்ட் தான், வேறு எதாவது ஸ்பெஷல் எதுவும் இல்லை. ஆனால் அந்த சைஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த முறுக்கு புளியதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுல முடிச்சிடணும். ரொம்ப ஹைட் ஏற்றினோம்னா வேகாது. என்ன இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முறுக்கு போடலாம். ஒரு ட்ரிப்புக்கு நம்ம வந்து 4 பீஸ் வரும். சரி, இது கலர் வந்து அந்த ராகி மாவு கலர் தான் வருது. ஆமாம் சார். ஏன்னா அரிசி கலர் உங்களுக்கு அப்படி தானே சார்? சிவப்பாக தானே இருக்கு. ஓகே, அதை நம்ம மாற்ற முடியாது. இல்லை, நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அந்த முறுக்குக்கும் இந்த முறுக்குக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம இந்த வீட்டுக்கு பண்ணல, வாடிக்கையாளர்களுக்காக பண்ணுறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சாஃப்டாக இருக்குமா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அந்த சாஃப்ட்னஸ் இதில் கண்டிப்பாக இருக்கும் சார். இதெல்லாம் டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸலண்ட். அதை தாண்டி இதில் இருந்து இந்த மருத்துவ குணம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதோட இதை கம்பேர் பண்ணி அதை மனசில் நினச்சி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த மருத்துவ குணம் அப்படியே பயனளிக்கும். இப்போது இந்த முறுக்கு வந்து சுடும்போது பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் சொல்லலாமா? கடலெண்ணெயில் செய்கிறது தான் சார் நம்ம பாரம்பரிய விஷயம். நம்ம இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு, நம்ம நிறைய ஆல்ட்ரு பண்ணிட்டோம். ஆனால் கடலெண்ணெயில் பண்ணுறதுல வந்து ஒரு எக்ஸலண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு வாசம் உண்டு. ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு எடுத்திங்கன்னா கடலெண்ணெய் தான். அதிகமான ஒரு குவான்டிட்டியை கொடுத்து எனக்கு கடலெண்ணெயில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்தேன். செஞ்சு தருவீங்க. சார், இப்போ இந்த முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பொரியாக வரதெல்லாம் நின்றுடுச்சு. இப்போ இந்த முறுக்கை வந்து நம்ம எடுத்துடலாம் சார். எடுத்துலாமா? சரி, அப்படி எடுத்து வரீங்களா? இங்கே அப்பா, இந்த மாவோட கலர் அப்படியே இருக்குது. அந்த வாசமும் தெரியுது பாருங்க. நைஸ். அந்த முறுக்கோட வாசம் வந்து நல்லா தெரியும். இன்னும் சூடு ஆற எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தா தெரியும். ஓகே, உண்மையாகவே இந்த முறுக்கு கையில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த கலர் நம்ம அந்த அட்ராக்டிவ் கலராக பசங்களுக்கு உண்மையாகவே நல்லா இருக்கும், பிடிக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சாப்பிட்ட லைட்டாக சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னால் அவங்க பார்க்குறது சாப்பிட்ட பிறகு மேபி வந்து அவங்களுக்கு வேறு வித்தியாசம் தெரியலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரைட்மா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் இந்த முறுக்கு நான் சாப்பிட்டதுமே சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு இதெல்லாம் போட்டு இது வந்து அப்படியே தெரியுது பாருங்கள், அங்கங்கே எள்ளு. சாப்பிட்டு பார்க்கவா? சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் அது புரியுறீங்களா? ஆமாண்ணா. முறுமுறுன்னு இருக்கும். முறுமுறு இருக்கு. அந்த கடிக்கும் போது அந்த கிரன்ச் இருக்கு, உள்ள வந்து ஈஸியா மெல்ல முடியுது, நல்லா இருக்கு. இன்னொன்று பச்சரிசி முறுக்குக்கும் இந்த முறுக்குக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு, நல்லா இருக்கு. நைஸ். ஓகே, தேங்க்யூ சார். இந்த முறுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளி போட்ட சாம்பார் போட்டு முறுக்கு உடச்சி போட்டு அப்படி சாப்பிட்டா அது வேற. உண்மைதான். ரொம்ப சூப்பராக இருக்கு முறுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு அருமையான ஒரு புது அரிசியை வச்சு ஒரு புது பலகாரம் எனக்கு இந்த தீபாவளி கொடுத்துருக்கீங்க, பெரிய நன்றி. நான் நிறைய ஊருக்கு போகிறேன், ரெகுலராக பண்ணுறேன். அந்த அரிசி முறுக்கு, கை முறுக்கு, தேன்குழு முறுக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பார்த்துருவோம். அது மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணதும் இல்லை, உங்கள் மூலயமா இந்த ரெசிபி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மக்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி. உங்களை முடியல வீட்டில் சொந்த பந்துகளுக்கு யாருக்கா கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா அப்போ அந்த டைமில் டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள், பண்ணி தருவாங்க. கண்டிப்பாக சார். நம்ப தெரியுங்களா? அவசியம் தரேன் சார். இந்த பலகாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ், நம்பர் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9443161929. இன்னொரு நம்பர் 9360300884. இந்த நம்பர் தான் புக்கிங் நம்பர். உங்களுக்கு நீங்கள் வீட்டிலேயே செஞ்சியும் பார்க்கலாம். ஒரு கால் உங்களுக்கு அதிகமாக தேவை குவான்டிட்டி இல்லை வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல அருமையான முறுக்கு உங்களுக்கு நான் தரத்துக்கு காத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்ல வாய்ப்பு. உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸாக விஷ் பண்ணிடுறோம் எங்கள் ஷெஃப் தீனாஸ் கிச்சன் மூலிமா. நீங்களும் சேஃபாக ஜாலியாக கொண்டாடுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி பார்க்குறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.